மணப்பாறை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மணப்பாறை முறுக்கு. முறுக்கை விட அதிகமாக கொடுத்தது என்னவென்றால் அல்வாதான். மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னை வெற்றி பெறச் செய்த மணப்பாறை தொகுதி மக்களை பற்றி நான் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். மணப்பாறை மக்கள் உழைப்பாளிகள், விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள், சிறு வியாபாரிகள், தொழிலாளர்கள், அன்றாடும் வாழ்க்கையை நடத்த போராடும் ஏழை எளிய மக்கள். அவர்கள் என்னிடம் கேட்பது, கதிரவா, எங்களுக்கு பெரிய பெரிய வாக்குறுதிகள் வேண்டாம், நாங்கள் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை மட்டும் செய்து கொடு. இந்த ஒரு வார்த்தை தான் என்னை இன்று இந்த அவையில் பேச வைக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் எனது மணப்பாறை தொகுதி இன்னும் பல அடிப்படை வளர்ச்சி வசதிகளில் பின்தங்கிய நிலையில் உள்ளது என்பதை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது யாருடைய ஆட்சியையும் குறை சொல்வதற்காக நான் கூறவில்லை. மாறாக இனிமேல் மணப்பாறை பின்தங்கிய தொகுதி என்ற பெயர் இருக்காது என தொகுதி மக்கள் அனைவரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார்கள். எங்கள் தொகுதியில் கிராமங்கள் அதிகம், விவசாயிகள் அதிகம். ஆனால் பல இடங்களில் இன்னும் அடிப்படை வசதிகளுக்காக மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. சாலை வசதி வேண்டும், குடிநீர் வசதி வேண்டும், பாசன வசதி வேண்டும், மருத்துவ வசதி வேண்டும், பேருந்து வசதி வேண்டும், கல்வி வசதி வேண்டும், வேலைவாய்ப்பு வசதி வேண்டும், இளைஞர்களுக்கு விளையாட்டு வசதி வேண்டும். இதுதான் மணப்பாறை மக்களின் கோரிக்கை. மணப்பாறை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மணப்பாறை முறுக்கு. தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுவதும் மணப்பாறை முறுக்கிற்கு தனி அடையாளமும் தனி பெயரும் இருக்கிறது. ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணப்பாறை மக்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும் முறுக்கை விட அதிகமாக கொடுத்தது என்னவென்றால் அல்வாதான். ஆம் தலைவர் அவர்களே, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அல்வாவாகி போனது. பொன்னணியாறு அணை பிரச்சனைக்கு அல்வா, விவசாயிகளுக்கு அல்வா, வேலை வாய்ப்பு கேட்ட இளைஞர்களுக்கு அல்வா, குடிநீர் கேட்ட மக்களுக்கு அல்வா, மருத்துவ வசதி கேட்ட பொதுமக்களுக்கு அல்வா, கல்வி கேட்ட மாணவர்களுக்கு அல்வா. இதுதான் பல ஆண்டுகளாக மணப்பாறை மக்களுக்கு கிடைத்த பரிசு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மணப்பாறை தொகுதியின் உயிர் நாடியாக இருப்பது பொன்னணியாறு அணை. அது வெறும் அணை அல்ல, அது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம், மணப்பாறையின் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம். பல ஆண்டுகளாக என் தொகுதி விவசாயிகள் ஆட்சி செய்த 2 கட்சிகளிடம் அணை தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். போராட்டம் இல்லை, மனு கொடுக்காத நாள் இல்லை. ஆனால் அவர்களின் குரலுக்கு உரிய செவிசாய்ப்பு கிடைக்கவில்லை. முடியாது என்று சொல்லப்படும் காரியத்தையும் முடித்து காட்டுபவர் நீங்கள் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. எந்த அரசியல் கட்சியாலும் செய்ய முடியாததை நமது தமிழக வெற்றி கழகம் செய்து காட்டும் என்ற நம்பிக்கை எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும், குறிப்பாக மணப்பாறை தொகுதி மக்களுக்கும் உங்கள் மீது உள்ளது. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, பொன்னணியார் அணை மற்றும் கண்ணூத்தி ஏரிகளுக்கு மாயனூர் கதவணையில் இருந்தோ அல்லது தவுட்டுப்பாளையத்தில் இருந்தோ காவிரியின் உபரி நீரை நீரேற்று முறையில் கொண்டு வரும் திட்டத்தை தமிழக அரசு பரிசீலனை செய்து அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாண்புமிகு பேரவையின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். இன்று அவர் தமிழ்நாட்டு இளைஞர்களின் சக்தியாக இருக்கிறார், நாளை இந்திய இளைஞர்களின் சக்தியாக திகழ்வார். இன்று தமிழ்நாட்டில் எழும் இளைஞர் குரல் நாளை இந்தியாவின் குரலாக ஒலிக்கும். இன்று தமிழ்நாட்டில் எழும் இளைஞர் சக்தி நாளை இந்தியாவை வழிநடத்தும் சக்தியாக மாறும். இந்த நம்பிக்கையோடு எனது மணப்பாறை தொகுதி மக்களின் குரலை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர், மணப்பாறை முறுக்கு பத்தி சொன்னீங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்களாம் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்தே மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர்.